Hi guys, இதோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா அதோட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம்னு நம்ம இது வரைக்கும் போன வீடியோல ஃபுல் பேஜா பார்த்துருப்போம். இந்த வீடியோல வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேஜ் வந்து நம்ம லாகின் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுக்க போற வெப்சைட் வந்து இந்த ஸ்வாக் லேப்ன்ற ஒரு வெப்சைட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு வெப்சைட் வந்து ஆட்டோமேஷனுக்காகவே வந்து கிரியேட் பண்ண வெப்சைட். அதனால வந்து இங்க வரி பண்ண தேவையில்ல. டேட்டா வந்து இதில் ஒரு யூசர் நேம் ஆர் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணோம்னா ஒரு பேஜுக்குள்ளே போகணும். இதுதான் நம்மளோட இன்னைக்கான டாஸ்க்கு. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு ப்ராக்டிஸ் வெப்சைட்டாகவும் ப்ராக்டிஸ் வீடியோவாகவும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கேஸ், எப்பவும் போல் நம்ம ஜாவா ஓப்பன் பண்ணிட்டோம். ஜாவா ஓப்பன் பண்ணோன்னே ஒரு கிளாஸ்க்கு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம லாகின் யூஸ் பண்ணுறது, லாகின் பேஜை ஆக்சஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு கிளாஸோட நேம் வந்து நான் லாகின்னே செட் பண்ணிக்கிறேன். லாகின் பேஜ். அதே மாதிரி பப்ளிக் ஸ்டார்ட் வாய்ட் மெயினை நான் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ். கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த 4 லைனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட யூஆர்எல் நம்ம கெட் பண்ணிக்கிறோம். கெட் பண்ணிவிட்டு டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது அவ்வளோதான். டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் போன டைம் பார்த்தோம். அந்த 4 லைனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். இப்போது நம்ம போக வேண்டிய வெப்சைட்டோட ஆக்சிஸ் வந்து நான் இங்கே வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன். இந்த வெப்சைட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட அந்த கெட் பண்ணுவோம்ல அங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் நேம் நம்ம என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணணும். இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இங்கே வந்து அவங்களே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க எந்தெந்த யூசர் நேம் வந்து அக்செப்ட் பண்ணணும், ஒரே ஒரு பாஸ்வேர்டு, அவ்வளோதான். இந்த பாஸ்வேர்டை நம்ம அங்கே சென்ட் பண்ணிவிட்டு லாகினை கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த யூசர் நேமை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். செலக்டர் ஹப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம ஐடியெல்லாம் இல்லைன்னா டேரெக்டாக வந்து எக்ஸ்பாத் தான் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே ஐடி இருக்குது, அதனால வந்து நம்ம எக்ஸ்பாத் எடுக்க தேவையில்லை. ஐடியும் இருக்குது, நேமும் இருக்குது. டேரெக்டாக வந்து ஐடி ஆர் நேம் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி வெப் எலமெண்ட் அதை ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் நம்ம இனிமேல் வந்து கோடிங்ஸ் வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். வெப் எலமெண்ட் நான் யூசர் நேமே டைப் பண்ண போகிறேன். அப்படின்னா யூசர் நேம்னே ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட். ஃபைண்ட் எலமெண்ட் பை யூஸிங், நம்மளுக்கு ஐடி இருக்கிறதுனால ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டபுள் கோட்ஸ்குள்ள ஐடியோட வேல்யூ வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ செமிகோலன் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு சென்ட் கீயை அதுக்குள்ள பாஸ் பண்ண போகிறோம். யூசர் நேம் டாட் சென்ட் கீ. இதில் நம்மளோட வேல்யூ வந்து டைப் பண்ண போகிறோம். பட் இங்கே ஆல்ரெடி அவன் வந்து அக்செப்ட் பண்ணுற யூசர் ஐடிஸ் கொடுத்துட்டான். நான் ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டாண்டர்ட் யூசர்ன்ற ஒரு யூசர் ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ நான் யூசர் நேம்குள்ளே பாஸ் பண்ணிட்டேன் யூசர் ஐடியை. நெக்ஸ்ட்டு இப்போ பாஸ்வேர்டு நான் வந்து டைப் பண்ணணும். அதே மாதிரி வெப் எலமெண்ட் அதோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து பாஸ்வேர்டுனே வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை. இப்போ அங்கே போய் பார்க்கலாம் என்ன ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. நம்ம ஆட்ரிபியூட்ஸ் தான் எடுக்க முடியுமா, இல்லை வந்து எக்ஸ்பாத் நம்மளால் கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்.
இங்கே பாஸ்வேர்டு இருக்கும், ஐடி இருக்குது, நேம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு எக்ஸ்பாத் எடுக்க தேவையில்லை. டேட்டா போகலாம், ஐடி, இதுக்குள்ளே ஐடியோட வேல்யூ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். காப்பி, ஐடியோட வேல்யூ பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அந்த எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அதில் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணணும்னா அதே மாதிரி தான், பாஸ்வேர்டு ஆப்ஜெக்ட்குள்ளே சென்ட் கீஸை பாஸ் பண்ணுறோம். அதில் அதோட பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ணுறோம். ஏற்கனவே இவங்களே பாஸ்வேர்டு நம்மளுக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ப்ரௌசர் வெளியே. அதனால இது காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டோம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா இப்போ என்ன பண்ணணும்னா, நான் ரெண்டுமே வந்து இப்போ சென்ட் கீஸ் பாஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் ரெண்டுத்துலையும் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் லாகின் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பேஜ்குள்ளே போகணும். இதுதான் என்னோட வந்து டாஸ்க்கு ஆர் ஃப்ளோ. இப்போது லாகின் பட்டனை கிளிக் பண்ணணும். லாகின் பட்டனுக்கான இது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். லாகின் பட்டனுக்கு ஐடி இருக்கான்னு பாருங்க. ஐடி இருக்குது. இதுக்கும் நம்ம எக்ஸ்பாத் எடுக்க தேவையில்லை. டேரெக்டாக வந்து ஐடி இருந்தால் ஐடி, நேம் இருந்தால் நேம் எடுத்துக்கலாம். வெப் எலமெண்ட், லாகின் பட்டன் வச்சுக்கலாம். பட்டன் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை யூஸிங் ஐடி தான், அவ்வளோதான். இப்போ ஐடியோட வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லாகின் பட்டன்லேயே இருக்குது, அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் அதை கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் அதை கிளிக் பண்ண போகிறேன். லாகின் பட்டன்ற ஒரு ஆப்ஜெக்ட், அதை வச்சு நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக், அவ்வளோதான் கைஸ். இப்போ இதோட ப்ரோக்ராம் வந்து செட்டப் முடிஞ்சது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது, மேக்ஸிமைஸ் ஆகுது. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி உள்ளே கிளிக், ஐ மீன் என்ட்ரு பண்ண உடனே உள்ளே வந்துடுச்சு. ஐ மீன் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதிக்கிறேன். என்னன்னா, ஒன்ஸ் எல்லா டாஸ்க்கும் முடிஞ்ச பிறகு க்ளோஸ் ஆகிடணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆகுது, ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது, மேக்ஸிமைஸ் ஆகுது, என்ட்ரு பண்ணிடுச்சு. லாகின் பட்டன் கிளிக் பண்ணோன்னே டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளோஸ், அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து ப்ரௌசர் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் கோட் எழுதியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. இவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஐ மீன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட கொலீக்ஸ் ஆர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து அப்போயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னோட ஐ மீன் எந்த மாதிரி நான் வந்து டீச் பண்ணுறேன், என்னோட டீச்சிங் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு என்னால் வந்து ஐ மீன் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்தால் என்னால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் வந்து என்னால் வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு மூவ் பண்ண முடியும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ராக்டிஸ் வீடியோவாக எடுத்துக்கங்க. மறக்காதீங்க. ஒரு வெப்சைட்டை இனிமேல் நம்மளால் ஒரு வெப்சைட்டை வந்து ஈஸியாக வந்து லாகின் பண்ண முடியும் பை யூஸிங் த ஆட்டோமேஷன். ஓகேவா? இதுதான் ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன். நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஈஸியாக வந்து உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியுது. அவ்வளோதான் கைஸ். நீங்களும் ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர். மறக்காமல் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஓகே கைஸ், தேங்க்யூ.